ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா, என்னுடைய பையன் ஆக்சுவலி இப்போ கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு கீழ விழுந்துட்டாரு. சும்மா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலி நான் எதுக்காக இத மெயினா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் எல்லா பேருமே வந்து நம்ம குழந்தை பெத்த பிறகு, அ கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது அப்படின்றது நம்முடைய சூழ்நிலைகள பொறுத்து வந்து கொஞ்சம் மாறலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் மெயினா சொல்றேன். நம்ம என்னதான் நம்ம குழந்தைய நல்லா சேஃப்டியா பார்த்துக்கிறோம், வச்சுக்கிறோம் அப்படின்னா மட்டும் தான் என்னைய பொறுத்தளவு உண்மையிலேயே வந்துட்டு நம்ம ஒரு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியும். ஸோ இது வந்து வேணும் அப்படின்னு யாரும் விடவும் மாட்டாங்க. நடக்கவும் நடக்காது. நம்ம எதார்த்தமா வந்துட்டு சில நேரம் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, வைக்கும்போது அந்த மாரி கீழ விழுறதாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு அஜய் குட்டி வந்துட்டு எங்க அப்பார்ட்மெண்ட் வீட்டு பக்கத்தில விளையாண்டுட்டு இருக்கும்போது, ரோடு மெயினா வந்துட்டு சென்டர்ல அதாவது இந்த பக்கம் ஒரு 100 வீடு, இந்த பக்கம் ஒரு 100 வீடு இருக்கும். சென்டர்ல வந்து சும்மா நார்மலா பைக்கு, கார்லாம் போறதுக்கு வந்து வழி ரோடு மாரி இருக்கும். அங்க வந்து பார்த்தோன்னா, அந்த ரோடு வந்து நார்மலா கரெக்ட்டா ஈவனா இல்லாம மேடு பள்ளம் நெறையா இருக்கும். அங்கங்க கல்லு அது இதுன்னு போட்டு வச்சுட்டுப்பாங்க. ஸோ அப்பவே எனக்கே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப சேட்டையும் பண்ணுவாரு அஜய். அங்க இங்க ஓடுவாரு, விளையாடுவாரு. ஸோ அந்த மாரி ஓடும்போது நெறைய பசங்க வந்துட்டு விளையாடுவாங்க. அந்த மாரிலாம் இருக்கும்போது பார்த்தோன்னா, நம்ம குழந்தைய நம்ம தான் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இல்லன்னா அந்த மாரி கல் இல்லாத இடத்துல வந்து நம்ம விடக்கூடாது. ஸோ இவர் வந்து விளையாடும்போது, வைக்கும்போது வந்து பார்த்தோன்னா, அங்க லைட்டா வந்து ஸ்பீடா ஓடுறேன்னு சொல்லிட்டு கீழ விழுந்திருக்கான். ஆக்சுவலி நாங்க வந்து அப்ப எங்க எங்க மாமியார் இருக்காங்க இல்லையா, எங்க ஆன்டி கிட்ட விட்டுட்டு தான் வெளியில போயிருந்தோம். வேலைக்கு நானே என் ஹஸ்பண்ட் வெளில வந்துடுவோம். அப்புறம் எங்க மாமியார் மட்டும் தான் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வயசாச்சு. ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம எப்பவுமே வந்து நம்ம குழந்தைய நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுன்றதுல கண்டிப்பா மைண்ட் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்ம நெறைய பேர் வந்துட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கடவுள் வந்து ஆக்சுவலி வந்து அவர் என்ன நினைச்சு வச்சிருப்பார்ன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கீழ எதுவும் விழுகாம வச்சுக்காம பார்த்துக்கிறது நம்முடைய கடமை அப்படின்றத நான் சொல்ல வரேன். முடிஞ்ச வரை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம். இவர் வந்து கீழ விழுந்துட்டு லைட்டா வந்து மண்டையில அடிபட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஆக்சுவலி இப்போ தூங்கிட்டு இருக்கான். நான் வந்து இப்போ ஆயின்மெண்ட் எல்லாம் போடுற விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்கேஸ் எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். உலகத்தில இருக்கிற எல்லா குழந்தைகளுமே நல்லா ஹேப்பியா இருக்கணும். இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது, அவங்க வந்து சின்ன தையலா அந்த நேரத்தில வந்துட்டு ஐ மீன் என்ன ஸ்டிச்சிங்லாம் போட சொல்லுவாங்க. ஸோ இவருக்குமே வந்து பார்த்தோன்னா, ஸ்டிச்சிங் தான் போட சொல்லியிருந்தாங்க. பட் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இத பத்தி தெரியும் அப்படின்றனால என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டிச்சிங்லாம் வேண்டாம். நார்மலா எனக்கு வந்துட்டு ஆயின்மெண்ட்டு மருந்து வச்சு ஸோ மெயினா வந்து ஸ்டிச்சிங்லாம் போடாம, ஒன்லி நார்மலா மட்டும் எனக்கு வந்துட்டு அந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு, காஸ்பீச் வச்சுட்டு நீங்க ஃபுல்லா வந்துட்டு ஒட்டி விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக்டர் வந்து என்னன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா, இது வந்துட்டு கீறுனது வந்துட்டு நம்முடைய இப்போ பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா? பெருவிரலுடைய லென்த் எவ்வளோ இருக்கும்? அந்த நெகக்கண்ணு லென்த் அந்த அளவுக்கு இருந்தது. ஆக்சுவலி இப்போ ஆறிருச்சு இது. இது வந்து நான் 1 வீக் மேல தான் நானே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆக்சுவலி கீழ விழுந்த உடனே நான் பார்க்க கிடையாது. என்ன அப்புறம் எங்க மாமியார் அவங்ககிட்ட தான் விட்டு போயிருந்தோம் இல்லைங்களா? எனக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டிச்சிங்லாம் போட்டு வந்த பிறகு தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். நான் ஏதாவது பயந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப வந்துட்டு ஒரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க சொல்லவே கிடையாது. அவங்களே டைரக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு, டாக்டர் பார்த்துட்டு இந்த மாரி அவங்களே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ பார்த்தோனே எனக்கே ரொம்ப ஆக்சுவலி எல்லா பேருக்குமே தெரியும் இல்லைங்களா? அழுகையே வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ ஓகேங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நான் அது மெயினா அத சொல்லணும் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் எல்லா பேருடைய குழந்தையும் நம்ம வந்து பத்திரமா பார்த்துப்போம். ஆனா அதேமாரி ஹாஸ்பிட்டல்ல போம்போது இந்த மாரி வந்து ஸ்டிச்சிங் போடணும்னு சொன்னாங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்ததுன்னா டாக்டர் சொல்றபடி கண்டிப்பா ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இல்ல ரொம்ப சின்னதா தான் இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் அப்டின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஃப்யூச்சர்ல அவங்க வந்து வளரும்போது கண்டிப்பா நெத்திலலாம் வந்து கண்டிப்பா அந்த தையல் வந்து அப்டியே தெரியும். ஸோ அந்த நேரத்தில அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயம் வந்து ஃப்யூச்சர் வரையும் அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற மாரி அந்த தையல் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஆனா இந்த மாரி நம்ம ஸ்டிச்சிங் போடாம நம்ம நார்மலா வந்துட்டு இந்த மாரி நம்ம அது பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலி. காஸ் பீஸ்லாம் வச்சுட்டு உள்ள ஸ்பாஞ்ச்லாம் வச்சுட்டு அந்த டேப் போட்டு ஒட்டிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாரி வைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆறும். பட் என்னன்னா அந்த தையல் வந்துட்டு ரொம்ப தெரியாது. ஸோ அவங்க ஃப்யூச்சர்ல வரைக்கும் நினச்சிட்டே இருக்க மாட்டாங்க அந்த விஷயத்த. ஸோ அதனால தான் நான் மெயினா அதுக்கு பயந்துட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது விழுந்துட்டு லைட்டா நம்ம ஐப்ரோக்கு மேல வந்து கட் ஆகி இன்னும் அந்த தையல் வந்து
வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஃபேஸ்லேயும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ப்ளஸ் அத நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அதனால தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வந்து நல்லா ஃபுல்லா க்யூர் ஆயிடுச்சு என் பையனுக்கு. பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்கேஸ் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா டக்குன்னு ஸ்டிச்சிங் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃப்யூச்சர்ல அது அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்குமா? அவங்க மனச வந்து காயப்படுத்தாம இருக்குமான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். நான் வந்து ஷாப்புக்குள்ளேயே வச்சுக்கிறனால இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம, அது வந்து புண்ணு வந்து சீக்கிரமா ஆறுற மாரி கேர்ஃபுல்லா பார்த்துப்பேன் அப்படின்றதுனால, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மெயினா பிளான் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நார்மலா ஸ்டிச்சிங் வேணான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ எப்பவுமே இந்த மாரி நம்ம பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா சீக்கிரமா ஆறிருங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட் குடுத்தாங்க. அப்புறம் காஸ் பீஸ் எல்லாத்தையும் அவங்களே குடுத்துட்டு, நீங்க முடிஞ்சா ஹாஸ்பிட்டல் வாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 ரிவ்யூ மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே வந்துட்டு வீட்ல வந்து குத்தி வச்சு நானே வந்து பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து ஒன் டைம் வந்துட்டு அந்த காசு பீஸ் ஓட்டுறதுக்கு ₹100 சம்திங் ₹200 சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிரைஸ் பத்தி சொல்லல. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நானே வந்துட்டு தான் எல்லாமே காசு பீஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நல்லா கிளீன் பண்ணிட்டு, ஒரு ஆயின்மெண்ட் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஆயின்மெண்ட் நல்லா சீக்கிரமா புண்ணு ஆறுறதுக்காக தான் அது. கீழ ஆகுறதுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம பார்த்துக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, அப்புறமா காட்டன் வச்சு, காஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த டேப் போட்டு ஒட்டி விட்டுறணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமா க்யூர் ஆயிருங்க. ஸோ என்ன பொறுத்தவரை எப்பவுமே நம்ம உடம்புல வந்து எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸில அது மாரி வந்து தலையில அந்த மாரி வந்து அடிபடக்கூடாதுன்னு நான் எப்பவுமே வந்து நினச்சிட்டே இருப்பேன். மெயினா அது ஒரு பயம் எனக்கு இருக்கும். இன்னொன்னு நெறையா வந்து இப்ப நான் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா, கண்ணு ரிலேட்டடா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படின்னும்போது கண்ணெல்லாம் எதாவது பட்டுச்சுன்னா நெறைய பேர் ப்ராப்ளம்னு வருவாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது நமக்கு வந்து ஒரு மாரி பயம் வரும். இப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நெனைப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி நெனச்சிட்டு இருந்தாலும் இது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ன்றது என்ன சின்ன பிள்ளைங்க ஓடுவாங்க, விளையாடுவாங்க. நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுன்றது பெரிய விஷயம் தான். ஆனா முடிஞ்ச வரையும் வந்து வீட்டுக்குள்ளேயே விளையாட வைக்கிறது. கொஞ்சம் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா அவங்க ஃப்ரீயா விளையாண்டுக்க போறாங்க. அதுவரைக்கும் நம்ம பத்திரமா கேர்ஃபுல்லா நம்மளே பார்த்து பாதுகாப்பா வச்சுக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன் மெயினு. ஸோ இது வந்து மெயினா அவருக்கு வந்து சின்ன வயசுல நார்மலா வந்து விழுவாரு, அடிபடுவோம். பட் இது வந்து பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா பிளட்டெல்லாம் நெறையா வந்துச்சு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கேட்கும்போதே அழுக வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ அதோட தான் நான் சொல்றேன். முடிஞ்ச வரையும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்க குழந்தைங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எனிவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால தான் மெயினா ஷேர் பண்ணியிருக்கேன். கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இவர் வந்து தனியா வந்துட்டு இது எப்படி நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் வந்து அஜய் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ நான் தனியா ஷேர் பண்றேன் பாருங்களேன். அவன் எந்த அளவுக்கு பேசுவான் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க நீங்களும். ஸோ அவ்வளோதான். நான் சொல்ல நெனச்சத உங்களுக்கு சொன்னேன். ஸோ மெயினா வந்து இன்னொன்னு ஸ்டிச்சிங் போடலாமா? நார்மலா பண்ணலாமான்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. முடிஞ்ச வரையும் வந்து ஸ்டிச்சிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா இருக்கு. இன்ஃபெக்ஷன் எதுவும் உள்ள போய் ஸ்ப்ரெட் ஆயிடும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மெயினா அழகுன்றத விட அவங்களுக்கு க்யூர் ஆகணும். அத நம்ம கண்டிப்பா நெனைக்கணும். பட் இது வந்து மைன்யூட்டா இருக்கும். நான் கேர்ஃபுல்லா பார்த்துப்பேன் அப்படின்றனாலயே வந்துட்டு ஸ்டிச்சிங் வேண்டாம். ஏன்னா ஃப்யூச்சர்லயும் அவங்க அத நெனச்சுட்டே இருப்பாங்க. தான் மெயினா அவாய்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்து நல்லா க்யூர் ஆயிடுச்சுங்க. அந்த வீடியோவும் பாருங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க மேல வந்து நெறைய பேர் கண்ணு வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அது வந்து நம்ப மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து நம்ம குழந்தைங்க மேல நெறைய கண் திருஷ்டிலாம் அதிகமா படுங்க. ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம வந்து கண் திருஷ்டி வந்து கழிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லன்னா இந்த மாரி நான் வச்சுக்கலைங்களா போட்டு அந்த மாரி பெருசா வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லேருந்து நான் சொன்னாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற விரும்புறேன். அதனால தான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து க்யூர் ஆயிடுச்சு ஆக்சுவலி இவருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பார்ட்மெண்ட்ல நெறைய பேர் வந்துட்டு அஜய் வந்து பயங்கர நல்லா சேட்டை பண்ண நல்லா பேசுறான், அப்படிலாம் இருக்கான், துருதுருன்னு இருக்கான் அப்படின்ற மாரி நெறைய வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் வந்து அந்த மாரி சொல்லும்போது தான் கண் திருஷ்டி படுமா என்னன்றது எனக்கு தெரியலங்க. ஸோ மெயினா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல் போறீங்க, இந்த மாரி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்னா, அது பார்த்துக்கணும். கண் திருஷ்டி கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கழிக்கணும் அப்படின்றது நான் இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எனிவே எல்லா குழந்தைங்களும் எல்லா பேருமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கட்டும்.